அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே சந்திரன் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்து மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. நினைப்பதை விட திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பெரும்பாலான காரிய தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக விளம்பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமான சுக்கிரனும் உச்சபலம் பெற போகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உச்சபலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பாலும் உச்சபலம் பெற்று சஞ்சரித்து வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பாலும் சிறப்பான மாற்றம் உண்டு. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக விளம்பெறுவதோடு மட்டுமல்லாது 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். 4இல் உச்சபலம் பெறுகிறாருங்க. அவர் உச்சபலம் பெறுவது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று சுக்கிரனும் தனஸ்தானம் ஆகிய 2இல் உச்சபலம் பெறுவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களும் தடைகளும் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை சந்திரன் உச்சபலம் பெறுவதால் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் உச்சபலம் பெற்று வலம் பெறுவதால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு உங்களுடைய செயல்பாடுகள் சிறிதாக இருந்தாலும் அதில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தானாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. இந்த வாரத்தின் முற்பகுதியில் செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் பெறுகிறாருங்க. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஒரு வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. உச்சம் பெற்ற அமைப்பில் விரயஸ்தானத்தில் வலம் வந்த செவ்வாய் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் வலம் வருவதால் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வளர்ச்சி பாதையை நோக்கி சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமத்தை பார்ப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை கும்பராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் விலகும். புதிய காரியங்களை சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய
முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பெரும்பாலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் எளிதில் கடைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக செவ்வாய் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரகதியில் திரும்பும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான புதனின் அமைப்பு உறுதியாகவே சற்று சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவர் நீச்சம் பெற்று வளமிருவதை விட வக்ரம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவெடுக்காமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஜென்மராசியில் உஷ்ணகிரகமான சூரியன் முழுமையாக வலம் வருகிறார். சூரியன் ஜென்மராசியில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கிறது. நவ கிரகங்களிலே முதன்மை கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் பல நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது சப்தமத்தில் வலம் வருகிறார். நிழல் கிரகங்கள் தங்களது சஞ்சார தூரத்தில் 60% மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் பல சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் குறைப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேது வீரியமானது வலுவிழந்து சூடியிருந்தலில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்கள் படிப்படியாக இனி குறையும். 7.5 சனி காலகட்டத்தில் நிழல் கிரகமான ராகு கேது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பதட்டமாக ஒரு பணிகளை கையாளாமல் நிதானத்துடனும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. முழுமையாக சனி பகவான் ஜென்மத்தை விட்டு விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியின் அதிபதியான சனி பகவான் 7.5 சனியில் முழுமையாக பாத சனியாக அமர போகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து முழுமையாக விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பெரும்பாலான சிக்கல்களும் தடைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சனி பகவான் சாதகமாக ஒரு அமைப்பை நோக்கி நகர்கிறார். அதே போன்று மிக வலுவாக முழு சுபகிரகமான குரு பகவான் 5ல் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தங்கு தடையின்றி சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கும்பராசிக்காரர்கள் விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் தானாகவே உங்களுக்கு நடப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு